ஹலோ மக்களே, என்னடா இவன் ஆயுத பூஜை அன்னைக்கு சீக்கிரமாக இருந்துச்சு எங்கே போகிறதானே பார்க்குறீங்க? வேற எங்கே, நமக்கு லீவ் இருந்தாலே கிரிக்கெட் மேட்ச் தாங்க இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நான் மேட்ச்சுக்கு போகிற அன்றைக்கி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் போகும்போது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது தலை சுற்றுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கேப்டனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேப்டன் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கேப்டனை கூட்டிகிட்டு போகிற வழியில் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. கேப்டன் என்னால் வண்டி ஓட்ட முடியல, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே மெயின் ரோட்டில் படுத்துட்டேன். கேப்டன் சொன்னார் என்னடா ஆச்சு, ஓகேவா எல்லாமேனு. அப்புறம் ஒரு தண்ணி பாட்டில் 2 சாக்லேட் வாங்கி கொடுத்தாரு. அதை போட்டோன்னு தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு. லோ பிபி ஆகி அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருச்சு. இன்றைக்கி மேட்ச் விளையாட முடியாதுன்னு நினச்சேன். பட் எனியோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார். ஒரு வில் பவரோட விளையாடணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். கடைசியில் போயிட்டு நல்லபடியாக விளையாடிட்டேன். ஆனால் என்னால் ஃபைட் பேக் கொடுத்தேன். ஒரு 11 பால் 16 ரன்ஸ் அடித்தேன். கீப்பரிங் ஒரு 25 ஓவர்ஸ் பண்ணேன். அது இன்றைக்கி ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னால் முடியவே முடியாதுன்னு நினச்சேன், இன்றைக்கி விளையாடவே முடியாதுன்னு. பட் எண்ட் ஆஃப் த டே நான் ஒருடையாக விளையாடிட்டேன். அதுக்கப்புறம் நீ விளையாடிட்டு வந்துட்டு எங்கேயுமே போகவே இல்லை. FCB மேட்ச் வெரி டிசப்பாயிண்டிங்.